ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிடுச்சா நேத்து? எல்லாம் சுகமா இருக்கீங்களா? எல்லாத்தையும் ஹாப்பியா இருக்கீங்களா? எனக்கு கிஃப்ட் கிடைச்சிருச்சு, மை ஹஸ்பண்ட் ஃபுல்ஃபில் மை நீட்ஸ் அப்படின்னு ஹாப்பியா இருக்கீங்களா? இல்ல சோகமா இருக்கீங்களா? எனக்கு யாருமே இல்லை, இன்னும் வரவே இல்லை யாருமே என் லைஃப்ல. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன், ஹோப் கிரியேட் பண்றதுக்கு. இந்த கான்செப்ட் பேரு இன்விசிபிள் ஸ்ட்ரெங்க் தியரி. அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ரீல்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த தியரிக்குள்ள டீப்பா போனா அந்த தியரியோட ஓவர்வியூ மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நான் அதை வந்து கர்மிக் ஆஸ்ட்ராலஜியோட கனெக்ட் பண்ண போறேன், உங்களுக்கு ஹோப் கொடுக்கறதுக்கு. ஓகே, இன்விசிபிள் ஸ்ட்ரெங்க் தியரிங்கிறது ரெண்டு பர்சனுக்கு நடுவுல இன்விசிபிள் த்ரெட் இருக்குமாமா. த்ரெட் ஆஃப் ஃபேத், த்ரெட் ஆஃப் கனெக்ஷன், அன்சீன் கனெக்ஷன் இருக்குமாமா. ஓகே, ஸோ இந்த சேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் மென்ட் டு ஃபைண்ட் யூ வில் ஃபைண்ட் யூ. அதேதான். அந்த பர்சன் might be separated from you, or they might be in a distance, or even times behind you, or already forward. I mean, அவங்க முன்னாடி இருக்கலாம், உங்களோட எல்டரா இருக்கலாம், உங்களோட ரொம்ப எங்கரா இருக்கலாம். அதான் டைம்ஸ் பிஹைண்ட் யூ அண்ட் ஃபார்வர்டுன்னு வளர. இல்லைன்னா ரொம்ப தூரத்துல இருக்கலாம். இருக்கட்டும். கர்மிக் ஆஸ்ட்ராலஜில என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப ஓல்டா இருந்தாலும் சரி, ரொம்ப யங்கா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் when the time comes. எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்கு. அண்ட் உங்க ஜாதகம் நான் சொல்லியிருக்கேன் பேட்டர்ன்ஸ் ஷோ பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் தசால, ஒரு பர்டிகுலர் டிரான்சிட்ல you will meet them, you will meet your soulmate, or you will meet a person who is deeply in love with you, and that person comes to heal you, or awaken your soul. அந்த மாதிரி பர்சன் என்ட்ரு ஆவாங்க. தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது வரைக்கும் யாரு கூடயுமே கனெக்ஷனே இருக்காது, ரிலேஷன்ஷிப் ஐயோ எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க. சடனா அந்த பர்சன் வந்தோன்னா லவ் நல்லா இருக்கே, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கே அப்படிங்கிற ஃபீல் கொடுப்பாங்க அந்த பர்சன். பிகாஸ் நீங்க உங்களுக்கு சொல்லி இப்படி பண்ண என்னை லவ் பண்றதுக்கு, நீ லவ் பண்றல இதை பண்ண அப்படின்னு சொல்ல வேணாம். அவங்க லவ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது ஏன்னா அவங்க வந்து அன்பினிஷ்ட் கர்மா வச்சிருக்காங்க உங்களோட. ஸோ சோல் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, இந்த பர்டிகுலர் ஏஜ்ல இல்லை இந்த பர்டிகுலர் டைம்ல நான் உன்னை மீட் பண்ணுவேன். ஐ வில் ஹீல் யூ, ஐ வில் அவேக்கன் யூ. ஓகே, அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பனாலும் வரலாம் உங்க சோல்மேட். அதை நீங்க அவேர்னஸோட கான்சியஸா நோட்டீஸ் பண்ணணும். அவங்க வரதான் செய்வாங்க. அவங்க உங்களை இழுத்துட்டு போயிட்டு வா கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் நடக்காது, சரியா? அங்கதான் ஃப்ரீ வில் வருது. டிசிஷன்ஸ் உங்க கையில தான் இருக்கு, அதே மாதிரி அவங்க கையிலயும் இருக்கு. ஓகே, அங்கதான் ஃப்ரீ வில் வருது. பேட்டர்ன் சிச்சுவேஷன்ஸ் தான் கிரியேட் ஆகும், ஃபேட் இல்ல. அவங்க கண்டிப்பா உங்களோட சேர்ந்து கல்யாணம் பண்ணுவாங்க, உங்களோட சேர்ந்து குழந்தை பிறக்கும். That is fate. அது உங்க கையில தான் இருக்கு. உங்க ஃப்ரீ வில், உங்க டிசிஷன், உங்க சாய்ஸ். What you're going to sacrifice for what? அதுல தான் இருக்கு. ஓகே, so don't lose hope. Just wait. கரெக்டா வெயிட் பண்ணுங்க, கப்புன்னு பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. ஓகே, done. Bye.